குட்டி. ஹலோ மச்சான் குட்டி. பாரு என்னடா மச்சான் எனக்கு பிஸி நான் மச்சான் குட்டி என்னடாப்பா நாங்க அந்த காலத்துல ஒண்டாயிருந்தாங்க என்ன பிஸி கொண்டு போறேன். என்னடா சும்மா இருப்பியா? நான் சும்மா இருக்கிறேன். என்ன மச்சான் உண்ட உடுப்பு என்ன ஆளு என்ன ஸ்டைலா மாறியாச்சு வந்து 40 வருஷம் ஆச்சு. அப்ப என்னதை செய்யற? என்ன அந்த நேரத்துல நாங்க சிண்டிகேட் போட்டு வாத்தியார் அடிச்செல்லாம் மறந்து போனேன். அதெல்லாம் அந்த காலம் மச்சான். இப்ப நடக்கிறதான் பாத்துருக்கேன். அந்த காலம்லாம் எல்லாம் போச்சு. அடே கவனம் மச்சான். நடந்து திரிஞ்சேன்டா ஓகே, பறந்தியேன்டா என்ன தெரிஞ்ச விழுந்தியேன்டா அவ்வளவுதான். பறந்து கொண்டே இருக்கிறது. பறந்து கொண்டுதான் இருப்பேன் அந்த நேரத்துல ஆண்டியில அந்த மாதிரி அப்ப இருந்தாலும் கூடாது. என்ன என்ன பழசு பழசு எல்லாம் இல்ல. இப்ப நான் இப்ப எப்படி போக அதான் பாக்கணும் மச்சான். ஞாபகம் இருக்கும் ஒருக்கா நாங்கள் ரேடியோ 2 பேரும் சேர்ந்து வேண்டி அரவாரசாட்டு போட்டு கேசட் அதெல்லாம் நீ மறந்துட்டா மச்சான். அதெல்லாம் மச்சான் இப்ப 40 வருஷம் முன்னாடி மறந்தாச்சு. அது சரி இவன் கீச்சி எங்க இருக்கான்னு தெரியல. அவன் அங்கே அண்டே காண்டுனான். அவங்கெல்லாம் இப்ப நாங்க கேட்கறது அப்பதான் எல்லாம் ஒன்றே இருந்தாங்க. இப்ப வந்தா பிறகு காசு படம் வந்தோடனே நீ எடாப்பா இருந்தாலும் ஒரு எடாப்பா மனுஷனா மதிக்க பழகணுமாடா. கட்டாங்க. ஆனா ஹலோ 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 வெயிட் நான் பிஸியாக நிற்கிறேன். ஃப்ரெண்டோ ஹாச் பண்ணிக்கிறேன். லேட்டாக அடிக்கிறேன். என்னடா இதுக்குள்ள சத்தம் பாருங்க. என்ன நீ உனக்கு ஆயுசு 100 இப்போ ஆச்சு. உன்னைய பற்றி இப்பதான் நான் உன்கிட்ட கேட்டேன். நானும் அப்படிதான் உங்களை எல்லாரும் சந்திக்கணும்னு. என்ன ஆள் நல்ல மாற்றமா வந்துட்டார். நல்லா நானும் கேள்விப்பட்டேன். நல்லா பறக்கிறார். இந்த குளிருக்கு கையை வச்சிருக்கேன். மையராஜா இவர் கையை பிடிச்சா விட மாட்டார். நான் நல்ல சிவகா இருக்கேன். நீ கொஞ்சம் நல்ல ஹை லெவல்ல வந்துட்டா அவளோட பழைய எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு மறக்கக்கூடாதுன்னு. நான் மறக்க மாட்டேன். நான் மறக்க மாட்டேன். அண்டைக்கடாப்பா எனக்கு கொஞ்சம் காசு தான் ஐயன்றா கேட்டானே. அப்படி சுவிஸ் பேங்க்ல எல்லாம் காது போட்டு வச்சு கடையில அது அவன் ஒளிச்சு வைக்கிறதுக்கு கூடுறானப்பா. எங்களுக்கு தெரிறதுக்கு கூடுறானாங்க. அந்த நேரத்துல எவ்வளவு எல்லாம் கடன் பண்ணி சிகரெட்டுக்கு எல்லாம் எவ்வளவு கொடுத்துனாங்க. என்ன ஞாபகம் இருக்கும்? எனக்கு அந்த நாள்ல இருந்து நல்ல ஞாபகம் இருக்கு. புள்ள அவன் செய்த இதெல்லாம் போட்டு மாறி மாறி அனுப்பி செய்யறாங்களே. பிடிக்கிறோம் கதையடாப்பா பெரிய ரோயல் ஃபேமிலி தான் கேட்கறாங்க. அப்படித்தான் 15 வருஷம் போய் பண்ணி பெருமாடிச்சுனா எடுக்கல ஆள் எடுக்கல. நீ அதுக்கு பிறகு கதை கேளியாப்பா? எடுக்கல. மனுஷி வந்தா போன சேனல்ல கை விட்டான். அப்படித்தான் எல்லாரும் அப்படித்தானடா. கை விட்டது யாருன்னு இவன் காசு வந்தா அப்புறம் கை விட்டவன். பாத்தீங்க காசு இல்லாத நேரத்துல நல்லா இருந்தவன். காசை கண்டோட மாறிட்டாங்க எல்லாரும். காசு என்ன காசு வந்தது அதான் கேளு முதல். என்னடா உழைப்பு ரத்தம் சிந்தி உழைச்சீங்களா? கொலை செய்யணும். இருந்து போட்டு தட்டுனா வரும் காசு. நீ அவ்வளோத்தையும் படிச்சிருக்கான். படிச்சு நல்லா படிச்சு காட்டடிச்சதான் கூட. என்ன காட்டல் அடிக்கிறது அப்படித்தான் சொல்லுவாங்க. சீட்டை போட்டு போட்டு எடுத்துட்டு தெரிந்தானே. அப்படியா இங்க வந்துடாப்பா சுதந்திரமா வடிவா இருக்கிறது. சுதந்திரமா டிஸ்கோ அது இது ஹாப்பியா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என்னத்தை கண்டன பள்ளிக்கூடம் இல்ல நல்ல முன்னேறி இருக்கணும். அந்த நேரம் எல்லாம் படிச்சு கிடிச்சு. ஆனா முன்னேற ஓகேடா. வந்து இப்பவுமே பழசுகளா மறக்கக்கூடாது. என்ன நண்பரையோ பழைய இடங்களையோ நான் மறக்கக்கூடாது. அதே நிலையில் இருந்தா தான் இப்பவுமே நல்ல முன்னேற்றமா போய் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு ஹொலண்டுக்கு புரோக்கு மியூசிக் புரோக்கு கால் வந்ததுன்னு பாக்குறது எல்லாம் வந்து சொல்லி அப்பதான் கேட்டேன். அவன் சொன்னா இப்ப எல்லாம் ஆள் வந்து அடங்கி ஒடுங்கி போய் இருக்கிறாரு. எல்லாம் என்ன தெரியாது. கல்யாணம் முடிச்ச பிறகு கொஞ்சம் அடங்கி நாங்களாம் அப்படித்தான் வெளியில கொஞ்சம் காட்டுறதானே. அடே எனக்குடாப்பா இது வேலைத்தரத்துடாப்பா இது ஒரு இரும்போண்டு விழுந்துடாப்போ நாரியில விழுந்து அது நான் வேலையும் தெரியாது. அப்படி என்ன என்ன நடந்தா இது ஈவன் செலாக்டரியில எழுதுறாப்பா குடல் கொண்டு வந்தவங்க 1000 கிலோ குடல். அந்த இது விரல்ல கொண்டு லூசு போயில ஒருத்தன் மகன் கொண்டு வந்து அடிச்சு இதாண்டு விட்டான். அடிச்சு விட்டான். கருப்பு கலர் தானே அவன் கலர் தெரியாதத்துல அடிச்சு விட்டான்.
இரவு நேரம். அப்ப உண்ட உடல்ல கொண்டு ஆகல. ஓ என்ன இந்த குடல் இருக்கணும். அந்த குடல். அவன் உடந்த குடலோட அவன் பார்த்தான் இதுவும் குடல் மாதிரி அதை ஏற்றி விட்டுருவோம் உண்டு. அதுக்கப்புறம் என்னவோ வேலத்தில் சொன்னவங்க அந்த இது வெஸ்ட் போட சொல்லி வெளியில போய் நீங்க அதெல்லாம் பாய்க்க இல்ல பாதுகாப்பான இதெல்லாம் பாய்க்க சேஃப்டி ஷூ எல்லாம் போடணும். நீங்க இது போடுறது மாஸ்க் போடணும் எல்லாம் போடுறது. வீட்டுல இருந்து நித்திரையால எழுதி போறாங்க வேலை கண்டா அப்படித்தானே அப்படித்தான். அவங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சோட காலையில் அதுவும் இல்ல கட்டி கண்டு சும்மா சாப்பிடணும். இந்த குளிருக்கு ஹாஸ்டல் அது சீசல் பட்டர் எல்லாம் அடிச்சுதான் இவர் அடிக்கிறது அண்டைக்குடா. இப்ப நான் போறேன் இதுல நடந்து கொண்டு போறேன் கார்ல போறான்டா கைய காட்டுறேன் இப்படி பார்த்து என்னைய பார்த்துட்டு இங்க திரும்பி கொண்டு போறேன். நீ ஏத்த சொல்லி கேட்டானோட பயத்துல சொல்றானுங்க காசு 5000 ரூபாய் கேட்ட வரைக்கும் நான் கேட்கறதுக்கு நான் 2000 வச்சுக்கிறேன் மனுஷன் கொண்டு எனக்கு கொண்டு நான் மட்டாக்குல ஏத்த மாட்டேன். அது கட்டாயம் தேவைதானே என்ன மட்டாக்குல வந்த வெத்தில எல்லாத்துக்கு சமாளத்துக்கு தசரா கண்டை அப்போ ஏற்றி வெத்தில ஓட்டு துப்பி எல்லாம் உலக போயிட்டு ஐயோ அது கண்டிப்பா ஒரு நேரத்துல ஓட்டனா இந்த வாட்டி இந்த நேரம் தான் கோல் அடிப்பேன். இவர் மாதிரி தான் வருவாரு கனடாவில் மகள் மூத்த மகளுக்கு சாமத்தியோட என்ன செய்யிருக்க என்ன செய்வான் அப்படி பிளைட்ல என்ன ஹெலிகாப்டர்ல பூவை எடுத்து கொட்டி இருக்காரு. என்ன அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க காசு இருக்கிறாங்க செய்யறாங்க சந்தனத்தை என்ன சந்தனம் குண்டிராடா குண்டியில தடவ கூடாது. அது அவன் அவன் கையில தடையில அவன் குண்டியில தடையப்பட்டு போட்டு அவனோட காசு சந்தனம் மிஞ்சினா குண்டியில தடைக்க கூடாது. அதே சொல்லும் இல்ல சந்தனம் கூடியில சந்தனம் மிஞ்சினா சந்தனம் தந்த மிஞ்சினா அப்படித்தான். நீ உன்னியம் பெறா இன்னியம் பெறா ஒரு கணக்கு ஒரே மாதிரி போய்கொண்டிருக்க வேணும். நடந்து போறோம் விழுந்தா என்ன நடக்கும்? ஒரு தேயல் ஒரு காயல் அவர் பறக்கிறார் விழுந்தா என்ன நடக்கும்? பெரிய காயெல்லாம் தெரிஞ்சுதான் இதான் மகள் சமைச்சு செய்தாங்க ஹெலிகாப்டர்ல பூ போட்டாங்க. ஒரு 6 பேர் வந்தாங்க பல்லாக்கில் தூக்க போனாங்க இறக்குனாங்க போட்டாங்க கொடுத்தாங்க அள்ளி அள்ளி நல்ல மையெல்லாம் எழுதினாங்க விஷயம் முடிஞ்சு. நீங்க தான் அந்த கிணறு எல்லாம் பட்டி கிணறு அது ஒரு ஆள் சொல்லி கிணறு அந்த மாதிரி ஊருக்கு மாதிரி செய்து இருந்தா அப்படியே தண்ணியெல்லாம் அள்ளி ஊற்றி அது சுடுதண்ணி ஊற்றி விட்டாங்க கொதிக்க வச்சு பச்சை தண்ணியா ஊத்துறோம் சுடுதண்ணியை கொதிக்க வச்சு வச்சிருந்தாங்க. இந்த குள்ளி இருக்கு அப்படித்தானே செய்யணும் தம்பி. அது உள்ள தள்ளத்துல திறந்து ஐயோ ஓடி வந்து அதை சமாளிச்சு எனக்கு லஞ்சு விட்டுலான்னு போய் பார்த்தேன் சார். காலம் மாறி போச்சு மச்சான். இதெல்லாம் காலம் மாறி போச்சுன்னா அவங்களே மாறிட்டாங்க. நாங்கள் பரவாயில்ல இப்படியே இருப்போம் கணக்கா பறக்காம நாட்டுல இருந்து நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டைக்குள்ள அந்த காட்டுக்குள்ள இவரும் தான் இருந்து அதுக்குள்ள அரிசியை என்ன அரிசியையும் உப்பையும் போட்டு கஞ்சி கஞ்சி சாப்பிட்டு வந்து அந்த இதெல்லாம் மறந்துட்டாங்க பாத்தீங்களா. நல்ல விஷயம் மட்டும் செய்திருக்கிறார். ஊர்ல பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று செய்திருக்காங்க. வந்தாக்க கட்டி கொடுத்தாங்க. இப்ப அன்றைக்கு நான் சொன்னேன் காருக்கு போய் இந்த திரும்பி பார்க்க போறோம் பள்ளிக்கூடம் கண்டு என்னதுக்கு ஊருக்கு பந்தா காட்டுறது இல்ல அப்படி நல்ல நல்ல மன எண்ணத்தோட கட்டி இருக்காங்க. மேல அதுல கட்டின பள்ளிக்கூடத்துல 1000-500 பிள்ளைகள் படிப்பிக்கிறாங்க. சில பேருக்கு பாக்குற கண் இருக்குல்ல அந்த பாக்குற கண் சில பேரை கூடாது அப்படித்தான் செய்து கணவரை செய்கிறவனையும் கெடுக்கிறாங்க கூடான்றீங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல மேல பூ போட்டாலும் மேல பூ போட்டாலும் நல்ல விஷயம் செய்கிறான். போனவர் பாத்துட்டு வந்தவர் செய்தவர் அவர் அவன் சொல்லி காட்ட நீ சொல்லிட்ட மற்றவன் சொல்லாம திரிகிறான். செய்யாதவன் தானே காட்டி ஓடி திரிகிறான். அவன் காட்டி கொடுக்குறாங்க. செய்தவன் அமைதியா தான் இருக்கான். அவனுக்கு நீ தெரியாது அவன் செய்தது. நல்ல உள்ள என்ன சொல்லுவாங்க கலை பேருக்கு நல்ல எண்ணங்கள் இருக்குடாப்பா செய்வாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த செய்யாதவன் தான் அதை போய் கூட்டி கூட்டி காட்டி அதை கெடுக்கிறது. ஆனா இப்ப இவன் எடுப்புல பாடுறாப்பா அவன் அந்த நேரத்துல ஒரு விரைக்குல ஏர்போர்ட்ல இருக்க ஒரு ஷோட்ஸ் காசுக்காரன் முடிய பின்னுக்கு வெட்டுறது. இப்ப முடிய இதுக்குள்ள வட்டி போட்டு இதுக்குள்ள செவடு முந்தி செவடுக்கிற புல்லா எடுத்து போடும். இப்ப செவ இங்க எடுக்கிற காலம் மாறி செவ இங்க எடுத்து முடிய இங்க வளர்க்க
விளம்படியை இதை வலிச்சு போட்டு அது இதுல வாங்கி விடுறாங்க. நாங்க விளம்படி வாங்கினாங்க. இதுல வலிச்சு போட்டு இதுல வாங்கி விடுறாங்க. இது என்ன, இப்ப இவன் கண்டாண்ட யாரு அமெரிக்கன் கண்டாண்டா பிளைட்டுக்குள்ள இறக்கி விட்டுருவாங்க. ஈரான் பிரச்சனை. ஊர்க்கதையெல்லாம் கதைச்சு கழிச்சு எப்படி வந்துட்டு ஓ, உன் பூட்டின் மாதிரி வந்துட்டான். பூட்டின் தெரியுமா? தொப்பியை வச்சு பூட்டி பூட்டி சாட்டாப்பா கொண்டு போய் எல்லாம் கொண்டு போட்டு நீங்க போய் கழட்டி விடுறாப்பா தொப்பி. குளிர்றாப்பா இதுல நீ. இருக்கு மச்சான், வெளியத்தானே கிடக்குது சும்மா. மச்சான், அது சரியோ, என்னடா இப்போ சொல்லி சொல்லி கொண்டிருக்க, என்னடாப்பா இது? எல்லாம் யங் எஸ் வந்து சொல்லலாம். குடலை கொண்ட பின்னுக்கு இரும்பு வச்சு விட்டாங்களாம். ஏன் மச்சான் அது அப்ப நீ இப்ப இந்த வேலை என்ன மாதிரி போகுது அப்ப வேலை? நான் இப்போ ஃப்ளெக்ஸ் ஜாப் தான்டா. ஓகே ஓகே அதெல்லாம் வேலை செய்ய தாராங்க அதனால கொஞ்சம் தெரியாது. எப்படி இவங்க சும்மா இருக்கிறான். சும்மா ஏதோ வச்சுனா பிள்ளையா எல்லாம் 3 பேரும் எல்லாம் வளர்ந்து போட்டா நீ வெள்ளைய கல்யாணம் செய்து கேள்விப்பட்டேன். ஓ அதுல உண்மையோட ஓமடாப்பா. பாத்தியா பாத்தீங்களா? கட்டிக்காரன் தானே. வெள்ளையை செய்தும் இந்த இடுப்புக்குள்ள வெள்ளையை செய்தா உள்ளக்காரங்க போறாங்க பேச போறாங்க. வெள்ளையை செய்து அதை விடுறாப்பா. அது சரி. வெள்ளையை செய்து அப்ப என்ன மாதிரி எல்லாம் வாழ்க்கையில ஓகே உண்மையா வெள்ளையா நீ சொல்லலையா? ஒரு நாள் சொன்னியா சிலங்களை வேலையா முடிச்சு. அது பிரகடா. அப்புறம் 2 முடிச்சு. 2 முடிச்சது. பிரச்சனை ஓகே தானே? அதுதான் முக்கியம். வெளியில போய் போட்டு போட்டு சரி, மச்சான். நீ எங்க மச்சான்? நான் இப்படி வா நான் உன்னதானே நீ இது என்ன மாதிரி எப்படி பிள்ளைகளை போக்குவரத்து அதெல்லாம் சந்தமா நீ வா இப்ப வெளியில நீ வா. சரி அப்ப போம் மச்சான். கார் நிக்குது. எந்த கார்ல போவோம்? ப்ளூல போமா ரெட்ல போமா? எல்லாத்துலயும் பச்சை கலர் சிவத்த கலர்ல மச்சான் நீதான்டா பஞ்சு இருக்கிற கூட்ட போட்டு போ. மச்சான் விட்டா போட்டு வருவோம். சரி.